கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே நாம் பாடங்களை கற்று வருகிறோம். ஏற்கனவே 4 பாடங்கள் முடிந்திருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய லிங்கை எல்லாம் பார்த்து, பழைய பாகங்களுடைய லிங்கை பார்த்து நீங்கள் அந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இந்த நாளிலே விசுவாசத்தின் முன்மாதிரிகள் என்கிற தலைப்பிலே நாம் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பரிசுத்த வேத வசனங்களிலிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் உதவி செய்வாராக. இந்த நியூ கோவனன்ட் டாக்ட்ரின், அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற அந்த நிர்வாகத்தின் மூலமாய் நடத்தப்படுகிறதான அந்த யூடியூப் சேனலிலே பல ஆவிக்குரிய கட்டுரைகள், பல கேள்வி பதில்கள், இசைக்கருவிகள் இல்லாத பல பாடல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் பழைய வீடியோக்களை எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். ஆன்மீக வளர்ச்சிக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அதே போல் கண்டிப்பாக இதுதான் முதல் தடவை என்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். சரி, விசுவாசத்தின் முன்மாதிரிகள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எடுக்கிறதான ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கும் ஒரு முன்மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். படித்து கொண்டிருக்கிறதான மாணவர்களுக்கு தெரியும், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, கொஸ்டின் பேங்க். அந்த கொஸ்டின் பேங்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு படிப்பினையை கொடுக்கும். இப்படி தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கும். ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது அப்படி தான், நமக்கு முன்னால் யாரெல்லாம் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு மாடல் நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு மாதிரி தேவைப்படுகிறது, ஒரு முன்மாதிரி தேவைப்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்த அந்த விசுவாசத்தின் தலைப்புகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. விசுவாசத்தை குறித்து இந்த அளவிற்கு நாம் பேசுகிறோமே, அப்படி என்றால் இந்த விசுவாசத்தை மையமாக வைத்து வேறு யாராவது வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்களா? ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறார்களா? தேவனுடைய சித்தத்தை இப்படி யாராவது நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும். அப்படி என்றால் பரிசுத்த வேத வசனத்திலிருந்து நாம் இதற்குண்டான பதிலை பெற முடியும். முதலாக நாம் பரிசுத்த வேதாகமத்தை மையமாக வைத்தே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய சந்தேகங்களை தெளிவாக்கி கொள்ள வேண்டும். இதற்கென்று வேறு விதமான கனவுகளோ, சொப்பனங்களோ, தரிசனங்களோ அல்லது வேறு விதமான வியாக்கியானங்களோ அல்லது சிறப்பான வரங்களோ இவை தேவை என்று யாராவது சொன்னால் அது ஒத்துக்கொள்ளப்படவே முடியாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், விசுவாசம் குறித்ததான காரியம் என்பது அடிப்படையான காரியம். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படையே விசுவாசம்தான். இந்த விசுவாசம் சம்பந்தப்பட்டதான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வசனங்களை தேட வேண்டும். நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஒருவர் எனக்கு தரிசனத்தின் மூலம் இதற்குண்டான விளக்கம் கிடைத்ததென்றோ, கனவு, சொப்பனம் அல்லது சிறப்பான ஆவிக்குரிய வரம் இவைகளின் மூலமாக நான் விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன் என்று ஒருவர் சொன்னாலோ அது ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது என்பதை திட்டமும் தெளிவுமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஆணிவேர். சரி, இப்பொழுது இந்த விசுவாசத்தை கடைபிடித்தவர்கள், விசுவாசித்தவர்கள், நமக்கு முன்பாக இந்த விசுவாசத்திலே வெற்றி கண்டவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர்கள் யார் என்று சொல்லி நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு அதிகாரம்தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்திலிருந்து ஆரம்பித்து அப்புறமாக 11வது அதிகாரம். 11வது அதிகாரம் மிகவும் பிரபலமான, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அதிகாரம். ஆனால்
நாம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் கடைசி 2 வசனம் 38, 39 அதிலிருந்து ஆரம்பித்து அதற்கப்புறமாக நாம் 11வது அதிகாரத்துக்கு செல்லலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு தடவை விசுவாசிக்கிறவன் பின்வாங்கி போவானானால், அவன் பின்வாங்கி போயிட்டான், தான் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தை மறுதலித்து விட்டான், அவன் அதிலிருந்து நிலைத்து நிற்காமல் அவன் ஓடி போயிட்டான், பின்வாங்கி போய்விட்டான் என்று சொன்னால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இப்போ நம்ம அது மாதிரி பின்வாங்கி போய் கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாக இராமல், அப்படி பின்வாங்கி போயிட்டோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம். அப்படி நம்ம பின்வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற, நம்முடைய ஆத்துமா ஈடேற, நம்முடைய ஆத்துமா பலன் பெற, பரலோகத்திலே போய் தேவனோடு கூட நித்திய காலமாக அவரோடு ஒன்றிணைந்து வாழ விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை ஈடேற்ற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ விசுவாசம் என்றால் என்ன? அப்புறம் 11வது அதிகாரத்திலிருந்து இந்த காரியங்கள் ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஆத்துமா ஈடேற நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ஆத்துமா நம்மேல் பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி அடிப்படையான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் ஏற்கனவே பாகங்களிலே பார்த்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். 2வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எந்த முன்னோர்கள்? என்னுடைய தகப்பனார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ளாமலே இறந்து விட்டார். என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. ஆனால் இங்கே முன்னோர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆவிக்குரிய விதத்திலே எனக்கென்று ஒரு முன்னோர்கள் இருக்கிறார்கள், எனக்கென்று ஒரு வம்ச அட்டவணை இருக்கிறது, எனக்கென்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. எனவே இந்த உலக பிரகாரமாக இருக்கிறதான உறவு முறைகள் இந்த முன்னோர்கள் என்கிற பட்டியலிலே வரமாட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தாயார், தகப்பனார், என்னுடைய தாத்தா பாட்டி இவர்கள் எல்லாரும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் விசுவாசித்து விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருந்து அவருடைய ஆத்துமா ஈடேறி இருந்தால் கண்டிப்பாகவே நான் அவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பாடமாக நானே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நானுடைய தாய் தகப்பனை நான் அறிமுகம் செய்ய முடியாது. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமம் அறிமுகம் செய்கிறது. முன்னோர்கள் என்று சொல்லி, அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், நமக்கு முன்னாக இருந்தவர்கள். அப்படி என்றால் இந்த முன்னோர்கள் என்பவர்கள் யார்? பரிசுத்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளதான பரிசுத்தவான்கள். அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே அவர்கள் முன்னோர்களாக, சொந்தக்காரர்களாக விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறார்கள். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில், நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எப்படி வந்தது என்று சொல்லி சில பேர் சில தத்துவங்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். உலகம் தானாகவே வந்துவிட்டது,
நெபுலா என்கிறதான ஒரு கோள், சூரிய வெடிப்பு, அடுத்ததாக பலவிதமான கருத்துக்கள் அங்கே போதிக்கப்பட்டு தீசிஸாக உருவாக்கப்பட்டு அது பாடப்புத்தகங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ணுறோம், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது. முதல் விசுவாசம் இப்படி தானே இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் தான் மறிக்க போகிறோம், நம்முடைய சந்ததியை நம்ம இதில் தான் விட்டுட்டு போவோம். அப்போ கண்டிப்பாக நம்ம அடிப்படையான ஒரு விசுவாசம் என்னென்னா, இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அடுத்தது ஒரு மரம் இருக்கிறது, மரம் அடுத்ததாக ஒரு விதையிலிருந்து அந்த மரம் உற்பத்தி ஆகும். அதனுடைய கன்றுகள், அந்த மரத்தினுடைய கன்றுகள் விதையிலேருந்து உற்பத்தி ஆகும். ஆனால் ஆரம்பத்தில் விதையினால் உருவாக்கப்படவில்லை, தானாக ஒரு விதை உற்பத்தி ஆகி அதிலிருந்து மரங்கள் உற்பத்தி ஆகவில்லை, தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினால் தான் உண்டாக்கப்பட்டது. இப்பொழுது தோன்றப்படுகிறவைகள் இருக்குது இல்லையா, தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. தானாக ஒரு மரம் வந்துச்சு, அந்த மரத்துலேருந்து எல்லாம் வந்துச்சு, அப்படி அல்ல. அடுத்ததாக மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்மை போலவே இந்த உலகத்திலே வாழ்ந்ததான மனிதர்கள், பாடுள்ள மனிதர்கள், பாவத்திற்கு அப்புறமாக உலகத்திலே வந்த சாபத்தினாலே கஷ்டப்பட்டதான மனிதர்கள், இவர்களுடைய சரித்திரத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நம்மை போன்ற பாடுள்ள சாமானியமான மனிதர்கள் தான். முதலாக ஆபேல் என்கிறவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபேல் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபராக இருந்தார். ஆடு மேய்க்கிற ஒரு நபருக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவைகளை காலையிலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவைகளை ஓட்டி கொண்டு போக வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவைகளுக்கு ஏதாவது நோய் வந்தால் கவனிக்க வேண்டும், மற்ற கொடும் விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும், சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ அவருடைய வாழ்க்கையானது, ஆடு மேய்க்கிற ஒரு நபருடைய வாழ்க்கையானது சாதாரணமாக அது ஒரு நெருக்கத்துக்குள்ளான ஒரு வாழ்க்கை, நெருக்கடியான ஒரு வாழ்க்கை. இப்போ ஆபேல் என்ன பண்ணுறாரு, காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்குள் செலுத்தினான். காயினுடைய பலியை காட்டிலும், தன்னுடைய சகோதரனாகிய காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். தேவன் சாட்சி கொடுக்கிறார். தேவன் சாட்சி கொடுக்கிறாரு. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்போ அவருக்கு எப்படி விசுவாசம் வந்தது? எப்படி தன்னுடைய சகோதரனுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை கொடுத்தார் என்று சொன்னால், அவன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில், தன்னுடைய தாயினிடத்தில், தேவனிடத்தில் அவன் நேரடியாக கேட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் விசுவாசம் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், நம்ம வாயை திறந்து கேட்கணும், காதுகளால் கேள்விப்படணும். நமக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம வாயை திறந்து கேட்கணும். அப்போ தான் விசுவாசம் வரும். இதுதான் அடிப்படை பாடம். எக்காரணம் கொண்டு எனக்கு கனவு வந்தது, சொப்பனம் வந்தது, தரிசனம் வந்தது, ஆவியானவர் வெளிப்படுத்தினார், இந்த பேச்சே இருக்கவே கூடாது. அப்படி சொல்லுகிறவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். நீங்கள் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்த 5வது வசனத்தில் இரண்டாவதாக ஒரு நபரை பார்க்கிறோம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எதனால்? விசுவாசத்தினாலே
ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்கு நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன்தான். அவனுக்கு மனைவி இருந்தார், பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையின் மத்தியிலும் கூட அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது தேவனுக்கு மிகவும் பிடித்து போனது. தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு நான் பிரியமாக இருக்கிறேன். எப்படி பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னால், நான் நிறைய காணிக்க கொடுக்குறேன், கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன், அடுத்தது அதிகாலையில் எழுந்திருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு உதவுறேன், ஆஸ்பத்திரியில் போய் ஜெபம் பண்ணுறேன், சிறைச்சாலையில் போய் ஜெபம் பண்ணுறேன், நான் சுத்தபத்தமாக இருக்கிறேன், என்னுடைய இருதயம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்குது, அதனால் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று ஒருவர் சொன்னார் என்றால், அவருடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் தனக்குத்தானே பிரியமாக இருக்கிறார். தன்னுடைய ஆத்துமாவை தன்னுடைய பகுத்தறிவுக்கு அவர் ஏற்றவராக நடந்து கொள்கிறார். அதற்கு ஒரு சென்டர் பாயிண்ட் தேவைப்படுகிறது. அது ஒரு கிறிஸ்தவத்தை இயேசுவை மையமாக வைத்து அவர் சுழன்று கொண்டிருக்கிறார். அவர் தனக்குத்தானே ஒரு லைஃப் ஸ்டைலை உருவாக்கி வைத்திருக்கிறார், விசுவாசிக்கவில்லை. அப்போ விசுவாசம் என்கிற அந்த முதல் படியை மையமாக வைத்து தான் தேவனுக்கு நாம் பிரியமாக இருக்க முடியும். ஏனோக்கு அதைத்தான் செய்தார். எனவே அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் சாட்சி பெற்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம் விசுவாசம் என்றால் இந்த உலகங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது அடிப்படையான விசுவாசம் என்றால் அந்த தேவனிடத்திலே, இந்த உலகத்தை படைத்ததான அந்த தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் இருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். இந்த இரண்டு அடிப்படை விசுவாசங்கள் இல்லை என்றால் ஒரு மனிதன் அடுத்தடுத்த விசுவாசத்தின் படிநிலைகளுக்கு செல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சரீரப்பிரகாரமான பல ஒழுங்கினங்களுக்கு இந்த அடிப்படையான விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ளாததுதான் காரணம். சில பேர் ஆவிக்குரிய விசுவாசத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். ஆனால் சரீரப்பிரகாரமான பல ஒழுங்கினங்கள் காணப்படும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்ததான தேவன் அதை எப்படி படைத்தார், அதை எவ்வளவு ஞானமாய் படைத்தார், அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதன் மூலம் நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கைப்பிரயாசம், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், இதனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய கிருபை இல்லாமல் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்றால் ஆவிக்குரிய விஷயத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நாம், தெளிவான விசுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் அடிப்படையாக இந்த காரியங்களை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். 7வது வசனத்தில் மூன்றாவதாக ஒரு நபர், முதலிலே ஆவேலை பார்த்தோம், அப்புறமாக ஏனோக்கை பார்த்தோம், இப்பொழுது நோவா. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதன் தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நோவாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே முதலில் மூடுபனி வந்தது. அதற்கப்புறமாக மலைச்சாரல், மலைத்தூறல், எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மழை பெய்தது.
ஆனால் மிகப்பெரிய அளவிலே பிரளயமோ மிகப்பெரிய அளவிலே பெரு வெள்ளமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் வரவில்லை. அதை மக்கள் கேள்விப்படவும் இல்லை. மழை பெய்ததினாலே தான் கண்டிப்பாகவே மரங்கள் வளர்ந்திருக்கும், கனிகள் கிடைத்திருக்கும். மழை பெய்ததினால தான் நதிகள் உருவாகியிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது மனிதர்களுக்கு எந்த விதத்திலும் ஊறு செய்யவில்லை. ஆனால் இந்த பிரளயம் வரும், வெள்ளம் வரும், மிகப்பெரிய அளவிலே இந்த மழையானது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் அது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. ஆனால் நோவா எச்சரிப்பு அடைகிறார். அவர் பார்க்கல அந்த காரியங்களை, ஆனால் அவர் எச்சரிப்பு பெறுகிறார், தேவ எச்சரிப்பு பெறுகிறார். உடனே அவருக்கு பயபக்தி ஏற்படுகிறது. தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தேவனுடைய கட்டளையின்படியே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அவர் பேழையை உண்டு பண்ணுகிறார். அதனாலே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அப்போ விசுவாசம் என்று வரும் பொழுது அதோடு சேர்ந்து நீதியும் ஊட்டி கொண்டு வருகிறது. நம்ம அதற்கு சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். அது என்ன நீதி? ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் விசுவாசித்தால் அதற்குண்டான பலன் கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்கும். இங்கே நோவா காப்பாற்றப்படுகிறார். அதே போல் நாமும் புதிய உடன்படிக்கையிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு பரலோகம் கிடைக்கும், நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படும். அடுத்ததாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தான். தான் போகக்கூடிய இடம் என்னதென்றே தெரியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்தான். அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அவன்கிட்ட பணம் இருந்தது, செல்வம் இருந்தது, உழைப்பு இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், நிறைய ஆடு மாடுகள் இருந்தது. பட்டணத்துக்குள்ளே போய் ஒரு வீட்டை, காங்கிரீட் வீட்டை கட்டிட்டு அவன் இருக்கலாம். ஆனால் அவனும் சரி, ஈசாக்கும் சரி, அவர்கள் பட்டணத்துக்கு வெளியிலே, யாக்கோபும் சரி, பட்டணத்துக்கு வெளியிலே அவர்கள் கூடாரங்களை போட்டு அதிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நான் ஒரு காங்கிரீட் வீட்டிலே, ஒரு அரண்மனை போன்ற வீட்டிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக தேவனுடைய வீட்டை குறித்ததான சிந்தனை எனக்கு வராது. எனவே அவன் என்ன பண்ணுறான்? மற்றவர்களைப் போல இல்லாமல் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அந்த நகரத்துக்கு நான் சொந்தக்காரனாக மாற வேண்டும், சுதந்திரவாளியாக மாற வேண்டும், அந்த நகரத்துக்கு நான் போக வேண்டும். எனவே நான் இப்போது கூடாரத்திலே குடியிருந்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தினாலே இந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். தேவன் சொன்னார், நீ போ அப்படின்னு அழைக்கிறார். உடனே அவன் எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே கேட்கல. அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போனான். ஏனென்றால் அவன் வைத்திருந்த விசுவாசம் தேவன் மீது. பரதேசியை போல சஞ்சரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக இருந்தது. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி சாராலும் அதே போல தான் என்று சொல்லி 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். இங்கே சாராளை குறித்து நாம் பார்க்கிறோம். சாராள் தன்னிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினவர், தன்னுடைய கணவனிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி அந்த பெண், அந்த மனைவி விசுவாசித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கணவனும் மனைவியுமாக இணைந்து விசுவாசிப்பது என்பதுதான் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாக்குத்தத்தத்தை நம்மால் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். விசுவாசம்
ஒரு குடும்பத்தில் எப்பொழுது பலனாய் கிரியை செய்கிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், கணவனும் மனைவியுமாக விசுவாசத்திலே தேர்ச்சி பெற வேண்டும். 12வது வசனத்திலே இதன் மூலமாய் கிடைக்கிற பலன் என்னவென்றால், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, சரீரம் செத்து போச்சு அப்படின்னு எண்ணக்கூடிய ஒருவனால வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஒரு மனிதனாக கிளம்பி வந்தான் தன்னுடைய மனைவியோடு. பாருங்கள், இன்றைக்கு அந்த விசுவாசத்தினாலே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல, பெருக்கமான நட்சத்திரங்கள், கடற்கரையில் உள்ள மணலைப் போல, எண்ணிறந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. ஆனால் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகத்திலே ஏவாளிடத்தில் தேவன் சொல்லுகிறார் அல்லவா, ஆதாம் ஏவாளிடத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையவில்லை, ஆபிரகாம் அடையவில்லை. ஆனால் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி இன்றைக்கு வரைக்கும் கடந்த 2000 வருடங்களாக எத்தனை கோடிக்கணக்கான பேர்கள் வாழ்ந்து மறித்திருப்பார்கள். இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி வாழ்ந்திருப்பார்கள், வாழப்போகிறார்கள். எல்லாரையும் கூட்டி கழிச்சு பாருங்கள். தூரத்தில் நடக்க போகிற காரியங்கள், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒரு மனுஷனுக்கு குழந்தை குட்டியெல்லாம் பெருக்கிறத அவன் பார்க்க முடியுமா? முடியாது. அவனால் தன்னுடைய மகனுடைய மகனை அதாவது பேரப்பிள்ளைகளை பார்க்க முடியும். ஆனால் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலைப் போல உனக்கு குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படிங்கும் பொழுது அது தூரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் அவர்கள் அதை நம்பி அணைத்து கொண்டார்கள். பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆழமான ஒரு பிடிப்புள்ள தேர்ச்சியடைந்த விசுவாசம் உள்ளவர்களுக்குத்தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமாக இருக்கிற வசனங்களிலே பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு மகனை கொடுக்குறாரு, திரும்ப அதையும் பலியாக கேட்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் யோசிக்கலை. தனக்கு கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் எண்ணிறந்த கடல் மணலைப் போல, வானத்தின் பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தினால ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கை கூப்பிட்டுட்டு பலி கொடுக்க போகிறார். தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். யாரால் முடியும்? யார் இந்த அளவுக்கு விசுவாசத்தில் மூழ்கி போய் தேர்ச்சி பெற முடியும்? ஆபிரகாம் அதை செய்தார். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அடுத்ததாக ஈசாக்கு, அப்பாவை மாதிரியே மகன் ஈசாக்கும் வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். பிற்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்ததாக யாக்கோபு தன்னுடைய மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதிக்கிறான். அதையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். விசுவாசம், இந்த காரியங்களெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஒரு நாளிலே சந்திக்கப்படுவீர்கள், எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்கிறார். யோசேப்பு, என்னுடைய எலும்புகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மோசையை குறித்து பார்க்கும் பொழுது 23வது வசனத்தில், எபிரேயர் 11வது அதிகாரம் 23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜா அவனுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும், அவன் காப்பாற்றப்படுவான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள்.
அந்த கிரியையை தேவன் பார்த்தார். மோசே தப்பித்து கொண்டான். பெரியவனானதற்கு அப்புறமாக நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிறது கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தி அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே எங்கே கிறிஸ்து வந்தார்? பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றினதான காரியங்களை மோசேனுடைய அந்த நடவடிக்கை புஸ்தகத்தில் நம்ம படிக்க முடியாதே. ஆனால் பாருங்கள், தூரத்திலே வரக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி மோசேக்கு தெரியும். எனவே கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று அவன் எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடராதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை போல கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. மோசேக்கு அப்புறமாக யோசுவாவினுடைய காலத்தில் இது நடந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி கண்டிப்பாகவே இவர்கள் மறுபடியும் வருவார்கள், ஜெயிப்பார்கள், என்னை சமாதானத்தோடு தப்புவிக்க பண்ணுவார்கள் என்று சொல்லி விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி, அவள் ஒரு வேசியாக இருந்தாலும் கூட வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கின்றதான ஒரு சிலரை குறித்து நாம் பார்த்தோம். இவர்கள் மாத்திரமல்ல, இன்னும் அந்த அட்டவணையானது நீண்டு கொண்டே சொல்லுகிறது. விசுவாச அட்டவணையானது நீண்டு கொண்டே சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல நமக்கு முன்மாதிரிகளாக இருந்தவர்கள். சொல்லி கொண்டு போனால் காலம் போதவே போதாது. இன்னும் நிறைய பேரை பட்டியலிலே கொண்டு வரலாம். எல்லாருமே விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தாவீது போன்றவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி போன்றவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். எலியா, எலிசா அவர்களுடைய காலகட்டத்தில் ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். வேறு சிலர் கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இதெல்லாம் எதற்காக? விசுவாசம் என்கிற அந்த ஒற்றை சொல்லுக்காக, அந்த ஒரு ஆழமான பிடிப்பினைக்காக, அந்த ஆழமான ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு அனுபவத்துக்காக, கிரியையினாலும் நம்பிக்கையினாலும் நங்கூரம் போடப்பட்டதான ஒரு காரியம்தான் விசுவாசம். அது சில நேரத்தில் நம்ம பார்க்க முடியாது, ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாரும் அதை தான் பண்ணாங்க. அவரவர்களுடைய காலகட்டங்களிலே நடக்காத விஷயங்களை எல்லாம் அவர்கள் விசுவாசித்தார்கள். காணப்படலை, ஆனால் விசுவாசித்தார்கள். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறதா? நமக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஒரு அட்டவணையை நாம் பார்த்தோம். எல்லாருமே பாடுள்ள மனிதர்கள் தான். எல்லாருமே நம்மை போலவே இந்த உலகத்திலே வாழ்ந்து மரித்ததான நபர்கள் தான். ஆனால் அவர்கள் தேவன் சொன்னதான காரியங்களை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் விட முத்தாய்ப்பாக, இவை எல்லாவற்றையும் விட ஒரு ஆணித்தரமான ஒரு முன்மாதிரி ஒன்று இருக்கிறது.
39:40 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:39-40, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள், ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதுண்டு தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்களுடைய காலத்தில் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையலை. சரீரப்பிரகாரமாக அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் பூரணராக வேண்டுமென்றால் ஒரு விசேஷித்த நன்மையானதை அவர்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் அவர்களுடைய காலங்களில் அது கிடைக்கவில்லை. ஆனால் நமக்கென்று கிடைத்திருக்கிறது. தேவன் நமக்கென்று முன்னதாக அதை நியமித்திருந்தார். அது என்ன? இப்பொழுது எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகையால் என்ற வார்த்தையோடு கூட அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? மேலே சொல்லப்பட்டதான காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறபடினாலே, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். இந்த படத்தில் பாருங்கள், எவ்வளவு மேகம் இருக்குது இல்லைங்களா? ஒரு சின்ன டிராயிங் தான், எவ்வளவு மேகம் இருக்குது. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ண வேணும்? பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த படத்தில் மேக கூட்டங்கள் நிறைய இருக்கிறது, நட்சத்திரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நிலா அல்லது சூரியன் என்று வைத்துக்கொள்வோமே, ஒன்றுதான் இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட கட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வாக்குத்தத்தம் பெற்றதான மனுஷர்களுக்கும் இயேசுவுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் எல்லாருமே நம்பினார்கள், அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் இங்கே பாருங்கள், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான ஒரு நபர் இயேசுவானவர். 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நமக்கு முன்னால் படித்ததான நபர்கள் எல்லாருமே அவர்களும் அவமானப்பட்டார்கள். அவமானத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக எண்ணாமல் எல்லா விதமான கஷ்டங்களையும் சகித்து கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய வலது பார்சத்தில், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர்கள் உட்கார முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஒரு பாவத்தை பண்ணவங்க தான். அது ஆபிரகாமாக இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவர்கள் தேவ மகிமையை இழந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். யாருமே நல்லவங்க கிடையாது. நீதிமான் ஒருவனும் இல்லாயே, நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் அவரவர்களுடைய காலகட்டத்தில் விசுவாசித்தார்கள். ஆனால் இங்கே ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடணும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்ததான பரிசுத்தவான்களுக்கு இந்த சிலாக்கியம் கொடுக்கப்படவில்லை. இது விசேஷமான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நிலைமை, முதிர்ச்சி பெற்ற ஒரு நிலைமை, ஒரு விசேஷமான வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஒரு படிநிலைமை. எனவே நம்ம இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மளும் தேவனுடைய அந்த பரலோகத்தில் நம்ம நித்தியமாக அவரோடு கூட வாழ்வோம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போயிடாதீங்க. ஏற்படுகிற சோர்வுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், பலவிதமான பயமுறுத்தல்கள், பலவிதமான இடைஞ்சல்கள், உதாசீனங்கள், இதனால் நீங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போயிடாதீங்க. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவானவர் மூலமாக நமக்கு விசேஷித்த வாக்குத்தத்தம் சபை என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, உபதேசம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்லுகிறார், இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாக புதிய உடன்படிக்கை உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாக சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு அவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பட்டயம் எடுத்து போராட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையிலே பட்டயத்தை எடுத்து போராடினார்கள், போர்களுக்கு சென்றார்கள். ஆனால் இங்கே நீங்கள் போராடணும்னு அவசியமே இல்லை. ஏனென்றால் இயேசுவானவர் இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் அரசாண்டு கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை விசேஷித்த வாக்குத்தத்தமான காரியத்தை இந்த நாட்களில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? வேத வசனத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டதான இந்த செய்தியை நீங்கள் ஆழமாக கேட்டு வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு 100க்கு 100 நல்லபடியாக புரியும். விசுவாசம் என்கிறதான தலைப்பிலே நாம் தொடர்ந்து பாடங்களை கற்று வருகிறோம். ஏற்கனவே உள்ள அந்த பாடங்களை எல்லாம் லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதெல்லாம் கேளுங்க. சரீர சுகவீனத்தின் மத்தியில் இம்மட்டுமாக இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து பேசுவதற்கு தேவன் தாமே அடியானுக்கு உதவி செய்து வருகிறார். அடியானுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வட மாநிலத்திலே நான் இருக்கிறதான இடத்துல குளிரும் அதிகமாக இருக்கிறது, வெயிலும் இருக்கிறது. இடையிலே வழக்கத்திற்கு மாறாக மழையும் பெய்தது. சுமார் 2.5-3 மாதமாக இருமல் சளியோடு அடியான் சரீர சுகவீனத்தில் இருக்கிறேன். ஆனாலும் கூட தேவனுடைய கிருபையினாலே இதோ இந்த காரியங்களை எல்லாம் சிந்திக்கும்படி, இதை தொகுத்து பேசும்படி அடியானுக்கு தேவன் தாமே உதவி செய்து வருகிறார். உங்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். வேத வசனத்தை சரியானபடி முறைப்படி நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் இது தேவனுடைய சிந்தையிலே யுகம் யுகமாக இருந்த ஒரு விஷயம். ஏதோ சும்மா கீழே கடந்த ஒரு பொருளை எடுத்து வச்சு நம்ம அழகு பார்க்கலை. இது தேவனுடைய சிந்தையில் இருந்தது. அது ஏற்ற காலத்தில் வெளிப்பட்டது. கிறிஸ்துவானவர் மூலமாக அது நமக்கு வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் நமக்கு அதை உபதேசித்தார்கள். எவ்வளோ ஒரு அருமையான சிஸ்டமேட்டிக்கலாக தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம அந்த உபதேசத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும். அதில் நிலைத்திருக்க வேண்டும். அதை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். அரசாங்கங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அரசை நடத்துகிறவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும், சட்டத்தை மதிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். என்ன வேணுமாலும் நடக்கட்டும். உலக பிரகாரமான அரசாங்கங்களில் என்ன வேணாலும் நடக்கட்டும். நம்ம அவைகளை நம்ம ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாது. நம்முடைய சமநிலை தன்மை இழந்துவிடக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. நம்முடைய ஆத்துமாக்களிலே இழைப்பு வரதான் செய்யும், ஆனால் உணர்ச்சி வசப்படவே கூடாது. எல்லாம் தேவன் பார்த்துக்குவார். நம்முடைய விசுவாசத்தில் பொறுமையோடு ஓடணும். அந்த பொறுமை மட்டும் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நில தடுமாறிட்டோம்னா, உணர்ச்சி வசப்பட்டுட்டோம்னா விசுவாசத்தை விட்டு நம்ம போயிடுவோம். இன்றைக்கி அநேகம் பேர் ஆத்துமாக்களில் எங்களுக்கு இழைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. எப்போவுமே உற்சாகமாக இருப்பாங்க. எப்போவுமே அவங்கள பார்த்தா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஆனால் தவறான பாதையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற அநேக பேரை நாம் பார்க்கிறோம். இயேசுவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு பைபிளை கையில் வச்சுக்கிட்டு தவறான பாதையில் அநேகம் பேர் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான காரியம் நமக்கு தேவையில்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு, அவர் உருவாக்கி வைத்ததான உபதேசம், அவர் உருவாக்கி வைத்ததான சபை, அப்போஸ்தலருடைய உபதேசம், புதிய உடன்படிக்கை உபதேசம், அதிலே நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக ஓடிக்கிட்டே இருப்போம். ஏனென்றால் அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த விசுவாசம் என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயம். இன்றைக்கு அநேகம் பேர் இயேசுவை தனியாக பிரிச்சுடுவாங்க. கிறிஸ்துவிடத்திலிருந்து இயேசுவை தனியாக பிரித்து விடுவார்கள். ஊழியங்களை ஆரம்பிப்பாங்க. இயேசு கூப்பிடுகிறார், இயேசு ஜெபிக்கிறார், இயேசு விடுதலை கொடுக்குறாரு, இயேசுன்னு சொல்லி இயேசுவை கிறிஸ்துவிடத்திலேருந்து பிரிச்சுருவாங்க. கிறிஸ்துவையும் சபையையும் பிரிச்சுருவாங்க. சபையையும் உபதேசத்தையும் பிரிச்சுருவாங்க. உபதேசத்தையும் கிறிஸ்தவனையும் பிரிச்சுருவாங்க. இப்படி தனித்தனியாக பிரித்து கூறு போட்டு இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கமானது மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் பிரிக்க முடியாது. அவருடைய உபதேசத்தையும் சபையையும் பிரிக்க முடியாது. சபையையும் கிறிஸ்தவனையும் பிரிக்க முடியாது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை உபதேசித்தால் அவன் சபையை குறித்து பேச வேண்டும். ஒருவன் சபையை குறித்து பேசினால் அவன் கிறிஸ்தவர்களை குறித்து பேச வேண்டும்.
சத்தியத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிசுத்த வேத வசனத்தை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும், சரியானபடி கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய விசுவாசமானது அலசடிப்படும். அதற்கப்புறமாக நாம் அலசடிப்படுவோம். அதற்கப்புறமாக கால ஓட்டத்தின் சுழற்சியிலே காணாமல் போய்விடுவோம். எனவே மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம். நமக்கு முன்மாதிரிகள் இத்தனை பேர் இருக்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த ஒவ்வொரு நபர்களுமே பலவிதமான சோதனைகளை அடைந்தார்கள். இன்றைக்கு நம்மெல்லாம் காங்கிரீட் போட்ட வீட்டில் அவ்வளோ சொகுசாக தண்ணி கரண்ட்டுன்னு வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்களை மூடி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வனாந்தரமான ஒரு இடத்துல கூடாரத்தை போட்டுக்கிட்டு, வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட கூடாரத்தை போட்டுட்டு ஆபிரகாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, தான் ஒரு பரதேசி என்று சொல்லி. நீங்கள் அதை நினைத்து பார்க்கிறீர்களா? ஈசாக்கை கொஞ்சம் கண்ண மூடி நினச்சி பார்க்குறீங்களா? ஆடுகளுக்கு பின்பாகவே அலைந்து திரிந்து கொண்டிருந்த யாக்கோபு, மோசே தன்னுடைய வாலிப பிராயத்தை எல்லாம் பலவிதமான நெருக்கங்களிலே கழித்து போட்டு விட்டதான பரிசுத்தவான்கள். அவர்களெல்லாம் நினச்சி பாருங்கள். எந்த அடிப்படை வசதியுமே இல்லாமல், இன்றைக்கு இருக்கிற காரியங்கள் எதுவும் இல்லாமல், எதற்காக அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள்? எதற்காக விசுவாசத்தை அவ்வளவு ஆணித்தரமாக பிடித்து கொண்டார்கள்? நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் இன்றைக்கு கூறு போடப்படுகிறது. இந்த விசுவாசம் இன்றைக்கு பல சந்தர்ப்பங்களிலே விலை பேசப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களிலே உணர்ச்சி வசப்பட்ட நபர்களால் சின்னாபின்னமாக்கப்படுகிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரியான ஓட்டத்திலே, சரியான ட்ராக்கில், சரியானபடி ஓடுகிற, பொறுமையாக ஓடினாலும் பரவாயில்ல, சரியாக ஓடுகிற நபர்களை நாம் பார்ப்போம், சந்திப்போம். தேவன் நமக்கு முன்பாகவே அப்படிப்பட்ட நபர்களை வைத்திருக்கிறார். நம்ம கண்டுபிடிக்கணும், தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும். எக்காரணம் கொண்டு தவறான நபர்களிடத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது. தவறான நபர்கள் கண்டிப்பாக தங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? திரும்ப ரிட்டர்ன் வரணும், யூட்டர்ன் அடித்து திரும்ப வரணும், சரியான பாதையை கண்டுபிடிக்கணும். பழைய உடன்படிக்கையே பேசிக்கிட்டு, பழைய காரியங்களையே பேசிக்கிட்டு கிறிஸ்துவை மறைத்து வைத்து கொண்டு இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கிறார்கள். மக்களை உணர்ச்சி வசப்பட வைத்து, மக்களை கத்த வைத்து, உருள வைத்து, பொருள வைத்து, விசுவாசம் என்றால் என்ன என்கிற அடிப்படை காரியம் கூட தெரியாமல் அநேகம் பேர் இன்றைக்கு பைபிளை தூக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்கிறதான அந்த வார்த்தையின் மீது கரும் படலம் படர வைத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல நம்முடைய முழங்கால்களிலே முதலீடு செய்ய வேண்டும். நம்முடைய கண்ணீரினாலே நாம் தேவனுடைய பாதத்தை நினைக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையினாலே, பரிசுத்தமான நடக்கையினாலே தேசத்தில் ஒரு அசைவு ஏற்பட வேண்டும். ராஜாக்களும் தேசத்தை ஆளுகிறவர்களும் நம்மை கூர்ந்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? ஒற்றுமையை குலைத்து போடுகிறான். எனவே நாம் எல்லாரும் முதல்ல ஒரே விசுவாசத்தை குறித்து நாம் பேசுகிறோமே. எபேசியர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் படித்து பாருங்கள். எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் ஒரே விசுவாசம் என்கிறதான காரியத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு, ஒரே விசுவாசம். அப்போ அந்த ஒரே விசுவாசம், அந்த ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம் என்று சொல்லி நம்ம எபேசியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஒரே விசுவாசத்தில், அந்த ஒரே உபதேசத்தில் நாம் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும். பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு, பிரச்சனையை மையமாக வச்சு நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடிஞ்சோடனே எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. முதல்ல உபதேசத்தை அடிப்படையாக வைத்து, ஒரே உபதேசத்தை அடிப்படையாக வைத்து, ஒரே விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து, புதிய உடன்படிக்கை சத்தியத்தை அடிப்படையாக வைத்து நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமை தான் சாத்தானை இந்த தேசத்திலிருந்தே விரட்டும். அந்த ஒற்றுமை, ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வாழ்க்கை, இவைதான் நம்முடைய குடும்பத்தில் வெற்றியை தரும், நம்முடைய சமுதாயத்தில் வெற்றியை தரும், நம்முடைய மாநிலத்தில், நம்முடைய தேசத்தில் வெற்றியை நமக்கு கொடுக்கும், பரிசுத்தத்தை கொடுக்கும். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலுமே தற்கொலை பெருகி கொண்டிருக்கிறது. சொல்ல முடியாத அளவுக்கு பாவ குற்றங்கள் பழியை பெருகி கொண்டே இருக்கிறது. அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ சட்டங்களை போட்டு, எவ்வளவோ பணத்தை செலவழித்தும் கூட அரசாங்கத்தை நடத்துகிறவர்களால், அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட முடியவில்லை. இந்த தேசத்தை ஒழுங்குபடுத்த முடியவில்லை. இந்த தேசம் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒவ்வொரு தேசத்திலுமே
போதை மருந்து பொருளும் பலவிதமான வாயால் சொல்ல முடியாத பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இதற்கு அடிப்படையான கோளாறு எங்கே இருக்கிறது? கிறிஸ்தவனிடத்திலே தான் இருக்கிறது. கிறிஸ்தவனிடத்தில் ஒற்றுமை இல்லை. உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் கால் போன போக்கிலே போய் நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொண்டு, நம்மை நாமே அளந்து கொண்டு, நம்மை நாமே மேய்த்து கொண்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறோம். நாம் திரும்ப வேண்டியது அவசியம். நாம் மாற வேண்டியது அவசியம். இந்த நாட்களை தவற விட்டோம் என்றால் இன்னொரு நாள் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கவே முடியாது. இந்த விசுவாச பாடங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கடத்துங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை பதிவிடுங்கள். தொடர்ந்து அடுத்த தலைப்பும் தயாராக இருக்கிறது. அடுத்தடுத்த தலைப்புகள் தயாராக இருக்கிறது. சரீர சுகத்தை அடிப்படையாக கொண்டு அடியான் கண்டிப்பாக அந்த காரியங்களை பதிவு செய்கிறேன். அடியானுடைய சுகத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சபையில் தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாய்நாள் இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக. ஆமென்.